அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் அதே நேரத்தில் உலக சாதனை முயற்சியாகவும் அரங்கேறி வருகின்றன. அரங்கேறி வருகின்ற இந்த சீவக சிந்தாமணி இன்றைக்கு 50 அமர்வுகளை கடந்து 53, 54 இந்த அமர்வுகளை தொடர இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்று கடவுள் வாழ்த்திற்கு செல்வோம். நன்றி. அம்மா சுகந்தி அம்மா தொடங்கலாமா? பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் வாழ்த்து. மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலை யாயது தன்னின் எய்தி தாவாத இன்பம் தலை யாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்தும் அன்றே தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்தும் அன்றே செம்பொன் வரை மேல் பசும்பொன் எழுத்திட்டதே போல் அம்பொன் பிதிர்வெண் மறுவாயிரத்தெட்டு அணிந்து வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம் அம்பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நிகழ்வு நமக்கு 53, 54 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரியாதான் சொல்லியிருக்கிறேன். பார்க்காத நினைவுல இருந்து அப்படியே சொன்னது, அதனால சரியா சொல்லியிருக்கிறேன். இந்த 53வது நிகழ்வை நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கும் அம்மையார் முனைவர் புட்பா கிருட்டி. இவங்க கனடா நாட்டிலிருந்து நமக்கு நிகழ்ச்சியை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அம்மா சரியா கன்னடா தானம்மா? கனடா நாட்டில்தான் இருக்கிறாங்க. ஏன்னா சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். இடையில நிகழ்வுல நம்ம பேசும்போது இலங்கையில இருந்து பேசினாங்க. அதுக்கு அடுத்து ஒரு நாள் பேசும்போது வேறொரு நாடு சொன்னாங்க. இப்போது கன்னட நாட்டுல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வேறு நாடு அடுத்த நிகழ்வு அங்கிருந்து கலந்து கொள்வார்கள். இது உலகம் சுற்றும் வாலிபன் போல உலகம் சுற்றி கொண்டிருக்கும் அம்மையார் இவ்வளவு பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் சென்னை செந்தமிழ் மன்றம் நடத்துகின்ற இந்த சீவக சிந்தாமணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு கலந்து கொள்கிறார். அவரை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து சான்றோர் பெருமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இந்த 53வது அமர்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 284வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 284வது நிகழ்வில் ஒரு அற்புதமான திருக்குறளை பார்க்க போகிறோம். என்ன அப்படிப்பட்ட திருக்குறள்? நாம பார்க்கிறோம். தலைப்பு 29வது அதிகாரமாகிய கல்லாமை. இந்த கல்லாமை என்ற அதிகாரத்தில் நாம இன்றைக்கு 3வது திருக்குறளை பார்க்கிறோம். களவினால் ஆகிய ஆக்கம். சரியாதான் படிக்கிறேனா? ஆமா. களவினால் ஆகிய ஆக்கம்
அளவிறந்து ஆவது போல கெடும். ரொம்ப அற்புதமாக சொல்றாங்க. பிறர் பொருளை திருடிப் பெற்ற செல்வம் எல்லை கடந்து பெருகுவது போல தோன்றி அறவே அனைத்தும் அழிந்து விடும். அது வருகின்ற போது அது களவு பொருளாக இருந்தாலும் சரி, முதல் முறை திருடியவருக்கு மீண்டும் மீண்டும் அதே எண்ணம் தோன்றுமா? ஒரு முறை திருடி அவர் காவல்துறையிடம் அகப்பட்டு சிறை சென்றிருப்பார். சிறைவாசத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு வந்திருப்பார். மீண்டும் அதே தொழிலை செய்வார். அதனால ரொம்ப நாம எப்பவுமே கொஞ்சம் கத்தி முனையில் நடப்பதைப் போலதான் நல்லவர்களாக நடப்பது. அதை எப்போதுமே பாதுகாக்க வேண்டும். அதனால் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, அது கெடுகிற போது அது மட்டும் கெட்டால் பரவாயில்ல. யாரெல்லாம் இந்த பொருளை சேர்த்தார்களோ தவறான வழியில், அவர்களும் கெட்டு அழிவார்கள். அதனால் ரொம்ப அற்புதமாக களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்று அற்புதமான திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, சான்றோர் பெருமக்களே, 1330 திருக்குறள் இருக்கிறது. அதில் அத்தனையும் நாம் கடைபிடிக்க வேண்டாம். தங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு திருக்குறளை கடைபிடித்தால் கூட அந்த 1330 திருக்குறளினுடைய பொருளாக வாழலாம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை இந்த அவையில் பகிர்ந்து கொண்டு இடம் சாருகிறேன். இந்த அவையை அம்மையார் புஷ்பா கிருட்டி அம்மையார் அவர்களிடம், அதுவும் டாக்டர் புஷ்பா கிருட்டி, அத சொல்ல மறந்துட்டேன், அம்மையார் அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, நன்றி. ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். என்னை தமிழச்சியாக படைத்த இறைவனுக்கும், என்னை தன் மகளாக ஏற்ற தமிழன்னைக்கும், என்னை ஈன்று புறம் தந்த என் பெற்றோருக்கும், எனக்கு அறிவூட்டிய அனைத்து ஆசான்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேலும் என்னுடன் கூடி வாழ்ந்து என்னை விட்டு பிரிந்த என் கணவரையும் வணங்குகின்றேன். இந்த இனிய குடும்பத்தில் குழுமியிருக்கும் அனைத்து சான்றோரையும் ஆண்டோரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா சொன்னது போல ஒரு திருக்குறளுக்காவது நாம் அதை எடுத்து வாழ வேண்டும் என்பதில் நானும் உடன்படுகிறேன். அந்த வகையில் நான் எடுத்துக்கொண்டு நடக்கும் திருக்குறள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்தல் நகும். எனக்கு யாராவது கெடுதல் செய்தால் கூட அவர்களை நான் கோபிப்பதில்லை, ஆத்திரப்படுவதில்லை, துன்புறுத்துவதில்லை, அவர்களோடு சண்டை பிடிக்க போக மாட்டேன். ஆனால் ஒன்று செய்வேன், அவர்களோடு பேசாமல் விடுவேன் கொஞ்ச காலத்துக்கு. என்றால் நாம் திருப்ப அவர்களோடு கதைத்து அந்த வாக்குவாதங்களை மேற்கொள்ளும் போது அங்கே நமக்குள் மனக்கசப்பு வந்துவிடும். அதை விட பேசாமல் விட்டுவிட்டால் எங்கோ ஒரு இடத்தில் அவர்களை சந்திக்கும் போது சர்வசாதாரணமாக நான் பேசிக்கொள்ளலாம். அவர்களும் குறைவை மறந்து கதைப்பார்கள். அதே நேரம் அவர்களுக்கு நான் நன்மை செய்ய பார்த்து கொள்வேன். எப்படியாவது என்னாலான நன்மைகளை செய்து கொள்வேன். அந்த இடத்தில் அவர்கள் தாங்கள் தவறை உணர்ந்து கொள்வார்கள் என்றது நான் பல இடங்களில் அறிந்து கொண்ட அனுபவம். அதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்பொழுது சீவக சிந்தாமணிக்குள் செல்கின்றேன். சீவக சிந்தாமணியின் 1251 பாடல் முதல் 1275 பாடல் வரை எனக்கு தரப்பட்டுள்ளன. அதனை தொடர்கிறேன் உங்களோடு. சீவக சிந்தாமணி சங்க காலத்துக்கு பின்னர் தோன்றிய 50 காப்பியங்களில் ஒன்று. சோழர் காலத்தில் எழுதப்பட்ட இந்த காப்பியம் திருத்தக்கதேவர் எனும் சமண முனிவரினால் இயற்றப்பட்டது. சீவகன் என்பவனின் அக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. சமய இலக்கியங்களே அதிகம் படைக்கப்பட்ட அந்த காலத்தில் மக்களிடத்திலும் மன்னனிடத்திலும் கூட மனிதனின் அகவாழ்விற்கான தேவையும் ஆதரவும் இருந்ததாக தெரிகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை என்னும் தமிழில் தோன்றிய முதல் 2 காப்பியங்களாக கருதப்படும் இக்கதையை அடிப்படையாக கொண்ட இலக்கியங்களை தொடர்ந்து 3ஆவதாக உருவான கதை கூறும் தமிழ் இலக்கியம் சீவக சிந்தாமணி. முன்னையவற்றைப் போல சீவக சிந்தாமணி விருத்தப்பாக்களால் ஆன முதல் தமிழ் காப்பியமாகவும் திகழ்கின்றது. இக்காப்பியத்தை இயற்றிய திருத்தக்கதேவர் எனும் சமண முனிவர் திருத்தகு முனிவர், திருத்தகு மகாமுனிவர் என்று அழைக்கப்படுவார். திருத்தக்கதேவர் சோழர் குடியில் பிறந்தவர். இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர். வடமொழி பயிற்சி மிக்கவர். காமம், பொய், கொலை, கள், சூதாடல் என்ற 5 வகை தீமையையும் அகற்றியவர்.
துறவியாக வாழ்ந்தவர். இந்த நூலை பற்றிய குறிப்பை பார்க்கும்போது சீவக சிந்தாமணி மூவா முதலா உலகம் என தொடங்கும் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகின்றது. இந்நூலில் நாமகள் இலம்பகம் முதலாக முத்தி இலம்பகம் ஈறாக 13 இலம்பகங்களை கொண்டு திகழ்கின்றது. இலம்பகம் யாவும் மகளிர் பெயரினையே பெற்றுள்ளன. ஒவ்வொரு இலம்பகத்திலும் ஒரு மன நிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது. இந்த நூலின் வேறு பெயர்களாக மணநூல், முக்தி நூல், காமநூல், இயற்கை தவம், முதல் விருத்தப்பா காப்பியம், தமிழ் இலக்கிய நந்தாமணி, முடிபொருள், தொடர்நிலை செய்யுள் என பல்வேறு பெயர்களை கொண்டுள்ளது. இந்த இந்த நூலின் கதை சுருக்கம் என்று பார்க்கும்போது, மன்னனுக்கு மன்னனாக அரசியின் வயிற்றில் உருவானவன் சீவகன் விதிவசத்தால் சுடுகாட்டில் பிறக்கிறான். கந்துக்கடன் என்னும் வணிகன் ஒருவனின் வீட்டில் வளர்கிறான். அச்சனந்தி என்னும் ஆசானிடம் கல்வி பயின்ற இவன் சிறந்த தோற்றப்பொலிவு கொண்டவன், மிகுந்த அறிவு நிரம்பியவன், பல்வேறு கலைகளிலும் வல்லவன், சிறந்த வீரன். இவன் 8 மங்கையரை குணங்கள் 8 வகை குணங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இவன் 8 வகை மங்கையரை மணந்து கொள்கிறான். மங்கையருக்கு 8 வகை குணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்நூலுக்கு மணநூல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. பல மனம் புரிந்தவன் ஆனாலும் இவர் ஒரு காமுகனாக அன்றி சிறந்த மன அடக்கம் கொண்டவனாக சித்தரிக்கப்படுகின்றான். பல பெண்களை மனம் புரிந்ததன் மூலம் பண பலத்தையும் படை பலத்தையும் பெருக்கிக் கொண்டு அரச பதவியை அடைகிறார். 30 ஆண்டுகள் நீதியுடன் ஆட்சி செய்த சீவகன் ஆட்சி பொறுப்பை மகனிடம் அளித்துவிட்டு துறவரம் பூண்டு முத்தி பெறுகிறான். இந்த கதையில் வரும் முக்கிய பாத்திரங்களாக சீவகன், சச்சந்தன், விஜயமாதேவி, கந்துக்கடன், சுனந்தை, நந்தட்டன், நபுலன், விபுலன், தந்தையின் வளர்ப்பு தந்தையின் மக்கள் சீதத்தன், புத்திசேனன், பதுமுகன், தேவதத்தன், காந்தர்வத்தத்தை, குணமாலை, பதுமை, கேமசிறி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலக்கண்ணை, அச்சனந்தி, கட்டியங்காரன். நூல் உணர்த்தும் முக்கிய உண்மைகள்: அமைச்சரை ஆராய்ந்து தெளிதல் வேண்டும். பெண்வழிச் சீரல் பெருந்துன்பம் விளைவிக்கும். தன் ஆட்சியர் கட்டளைப்படி நடத்தல் வேண்டும். பகையை வெல்ல காலமும் இடமும் வரும் வரை யாரிடமும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். நன்றி மறவாது இருத்தல் வேண்டும். இனி எனக்கு தந்த 16 இலம்பகத்தில் உள்ளே வருகிற இந்த பாடல்களை பார்க்கலாம். முதலாவது 1251வது பாடல். அருகிற கொழும்புகை மாடத் தாய்பொனின் முகிரலை விளங்கிய மொய்கொணில் கொடி பகரலை விலங்கு சந்திராபம் பான்மையின் இகரலை விலங்குவேற் காலை எய்தினான். மீண்டும் அந்த பாடல் பார்க்கிறேன். அகிரரை கொழும்புகை மாடத் தாய்பொனின் முகிரலை விளங்கிய மொய்கொணில் கொடி பகரலை விலங்கு சந்திராபம் பான்மையின் நிகரலை விலங்குவேற் காலை எய்தினான். அதாவது அகில் உண்டாகின, அதாவது நாம் போடும் நல்ல புகையுடைய மாடத்திலே முகில் அங்கு நின்று விலகற்கான காரணமான ஆய்ந்த பொன்னாலான நெருங்கிய நீண்ட கொடிப்பகலான ஞாயிறையும், அதாவது முகில் மறைத்திருந்த அந்த ஞாயிறை, பொன்னாலான அந்த ஞாயிறை விலக்கி வருகின்றது முகில். அதனிடத்தே சென்று விளக்கும் சந்திராபம் என்னும் நகரை பகைவரை போரிலே விளக்கும் வேலேந்திய சீவகன் முறைப்படி அடைந்தான் என்று அந்த பாடல் கருத்து விளக்கம் கூறுகிறது. இரண்டாவது பாடல். மலரணி மணிக்குட மண்ணு நீரோடு பலர்நலம் பழிச்சுவ பரபவேகினா அலர் கதிர் கரும்பிளை மடுப்ப வாய்நக உலகளந்தானென உள்புக்கானரோ. மலரணி மணிக்குட மண்ணு நீரோடு பலர்நலம் பழிச்சுவ பரபவேகினா அலர்கதிர் கரும்பினை மடுப்ப வாய்நகர் உலகளந்தானென உள்புக்கானரோ. எழுகின்ற கதிரையுடைய ஞாயிற்றை கரிய காக்கை வலமாக நெருங்க, அதாவது சூரிய உதயம் நடக்கின்றது அங்கே கரிய காக்கை வலமாக நெருங்க சந்திராப நகரை கண்டு உலகளந்தவனைப் போல உள்ளே சென்றவன் மலரணிந்த மணிகள் இழைத்த குடத்தில் உள்ள மண்ணும் நீரினால் பலரும் ஆட்டி இவனுடைய பண்பை புகழ்ந்தேத்தச் சென்றான். அருமையான ஒரு உபமானம் சொல்லியிருக்கிறார். அதாவது காக்கை அந்த சூரிய கதிரை வலமாக சென்று வழங்குவதாக காண்பதாக கூறியிருக்கின்றார்.
அருமையாக இருக்கின்றது. அடுத்த பாடல், சந்தனக் காவு சூழ்ந்து சண்பக மலர் சோர்ந்த சோலை பந்து வீழ் மாலை நாற்றி மணியரங்கணிந்து வான திந்திரகுமரன் போல விறைமகன் இருந்து காண பந்தர மகளிர் அன்னார் நாடகமியற்றுகின்றார். சந்தனக் காவு சூழ்ந்து சண்பக மலர்ந்த சோலை வந்து வீழ் மாலை நாற்றி மணியரங்கணிந்து வான இந்திரகுமரன் போல இறைமகன் இருந்து காண வந்தர மகளிர் அன்னார் நாடகமியற்றுகின்றார். இங்கே சந்தனக்காவினை சூழ தோட்டத்தின் சந்தனக்காவினை சூழ்ந்து சண்பகப்பூக்கள் பூத்த மலர்ச்சோலையிலே நிலத்தில் விழும் மலர்களை மாலைகளை தூக்கி மணிகள் இழைத்த மேடையை அணி செய்து வானத்தில் உள்ள இந்திரன் மகனான சயந்தன் போல அரசன் மகன் அமர்ந்து காணுமாறு விண்ணவர் மகளிர் போன்ற விண்ணவர் மகளிர் போன்ற பெண்கள் நாடகம் நடத்துகின்றார்களாம். அடுத்த பாடல், குழலெடுத்து யாதித்து மாட்டார் கோதையிற் பொலிந்து மின்னும் மழவிலர் செம்பொற்பட்டங் குண்டலமாரம் தாங்கி நிழலவிரல் கொற்காசு சிலம்பொடு சிலம்ப நீடோ அழகி கூத்தாடுகின்றார் அரங்கின் மேலரம்பை அன்னாள். அதாவது குழலெடுத்து யாட்டு மாற்றார் கோதையிற் பொலிந்து மின்னும் மழலவிர் செம்பொற்பட்டங் குண்டலமாரம் தாங்கி நிழலவிர் குற்காசு சிலம்பொடு சிலம்ப நீடோள் அழகி கூத்தாடுகின்றார் அரங்கின் மேலரம்பை அன்னாள். வானவர் மகள் போன்ற அழகுடையவளாகிய நீண்ட தோள்களை உடைய அழகியொருத்தி கூந்தலை எடுத்து முடிந்து கட்டி தேன் நிறந்த மலர் மாலையாலே அழகு பெற்று நெருப்பென ஒளிரும் செம்பொன்னாலான பட்டமும் குண்டலமும் ஆரமும் அணிந்து அல்குல் மேலணிந்த மேகலை காசுடன் சிலம்பு மொலிக்க அரங்கின் மீது கூத்தாடினாள். அருமையான கருத்து. வானவர் மகள் போல அவள் அழகாக இருக்கின்றாள். நீண்ட தோள்களை உடைய அழகியாக இருக்கின்றாள். அவள் கூந்தலை எடுத்து முடிந்து கட்டி கொண்டு தேன் நிறைந்த மலர் மாலையாலே அவளுடைய கூந்தல் அழகாக இருக்கின்றது. நெருப்பின ஒளிரும் செம்பொன்னாலான பட்டமும் குண்டலமும் ஆரமும் அணிந்து அவை அழகு காட்டி கொண்டிருக்க அல்குல் மேல் அணிந்த மேகலை காசுடன் சிலம்பு மொழிக்க அரங்கின் மீது கூத்தாடுகின்றாளாம். நாம் அங்கே இருந்திருந்தால் அந்த காட்சி அழகாக கண்டு கழித்திருக்கலாம். நமக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கவில்லை. இருந்தாலும் பாடல் மூலமாக நாங்கள் இதை கேட்டு ரசித்து கொண்டிருப்போம். தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு செல்கின்றேன். தன்னுமை முழவம் வீணை குழலொடு குயில தன்பூங் கண்ணொடு புருவம் கைகால் கலையல்கு நுசுப்பு காமரொண்ணுதல் கொண்ட வாடத் தொட்டிமை உருவ நோக்கி. தன்னுமை முழவம் வீணை குழலொடு குயிலத் தன்பூங் கண்ணொடு புருவம் கைகால் கலையல்கு நுசுப்பு காம ஒண்ணுதல் கொண்ட வாடத் தொட்டிமை உருவ நோக்கி. வெண்ணெய் தீயுற்ற வண்ண மாடவர் மெலிகின்றாரே. வெண்ணெய் தீயுற்ற வண்ணமாடவர் மெலிகின்றாரே. தன்னுமையும் முழவமும் வீணையும் குழலும் ஒத்திசைக்க, அதாவது இங்கே வாத்தியங்கள் ஒத்திசைக்கின்றன. குளிர்ந்த தண்ணிய மலரணைய கண் முதலாகிய அழகிய ஒள்ளிய பெண்ணியலால் கொண்ட கூத்தின் ஒற்றுமையான வடிவை பார்த்து வெண்ணெய் தீயிலே இட்டது போல ஆடவர்கள் மெலிகின்றார்களாம். அங்கே ஆடவர்களுக்கு இருப்பு கொள்ள முடியவில்லை. இந்த பெண்மையின் அழகு நடனத்தை கண்டு அவர்கள் வெண்ணெயில் போட்ட வெண்ணெய் தீயிலே போட்டது போல மெலிகின்றார்களாம். அடுத்த பாடல் 1256. பாடலொடு எய்ந்த வாடல் பண்ணமை கருவி மூன்றும் கூடு பூ சிவனி நின்று குழைந்திழைந்து அமர்ந்த மூற ஓடரி நெடுங்கணம்பா உளங்கிழந்து உருவ ஒய்யா வீடமை பசும்பொச்சார்ந்த மியலமா வாடுகின்றாள். பாடலோடு இயைந்த வாடல் பண்ணமை கருவி மூன்றும் கூடுபு சிவனி நின்று குழைந்திழைந்து அமிர்த மூற ஓடரி நெடுங்கணம்பால் உளங்கிழந்துருவ வெய்யா வீடமை பசும்பொச்சார்ந்த மியலமா வாடுகின்றாள். இந்த பாட்டுடன் பொருந்திய ஆடலும்
இசை பொருந்திய வாத்தியமும் ஆகிய இம்மூன்றும், பாடல், அதனுடன் பொருந்திய ஆடல், அதனுடன் பொருந்திய இசை வாத்தியம் ஆகிய இம்மூன்றும் கூடி பொருந்தி நின்று குழைந்து மெல்கி கலந்து இனிமை மிக பரவிய செவ்வரிகளையுடைய நீண்ட கண்களாகிய அம்புகளினால் உள்ளம் பிளந்து உருவுமாறு எய்து இடுதல் அமைந்த பசும்பொன் போன்ற சாந்தம் தெரியவே ஆடுகின்றாள். அங்கே அவளுடைய ஆடல் காட்சியை அழகாக சித்தரிக்கின்றார். அந்த பாட்டு, பாட்டுக்குரிய ஆடல், ஆடலுக்குரிய இசை, இந்த மூன்றும் கூடி நிற்க குழைந்து மெல்கி கலந்து இனிமை மிக பரவிய செவ்வரிகளை உடைய நீண்ட கண்களாகிய அம்புகளினால் உள்ளம் பிளந்து உருவமாறு எய்து இடுதல் அமைந்த பசும்பொன் போன்ற சாந்தம் தெரியவே, அவள் முகத்திலே பசும்பொன் போன்ற சாந்தம் தெரிகின்றது. அந்த சாந்தம் தெரியக்கூடியதாக அவள் ஆடுகின்றாள் என்று திருத்தக்கதவர் எழுதியிருக்கின்றார். அடுத்த பாடல் 1257. வானுதற்பட்ட மின்னர் வார்குலை திருவில் வீச பூன்முலை பிறளப் பெற்றோடு இடவயினுடங்க ஒல்கி மானிளை வளைக்கை தம்மால் வட்டனை போக்குகின்றாள் காண்பரு குவளைக் கண்ணாற் காளைமே நோக்கினாளே. வானுதற்பட்ட மின்னவார் குழல் திருவில் வீச பூன்முலை பிறளப் பொத்தோடு வயினுடங்க ஒல்கி மானிளை வழக்கை தம்மால் வட்டனை போக்குகின்றாள் காண்பரு குவளை கண்ணாற் காளை மே நோக்கினாளே. இங்கே சிறந்த அணிகலனை உடையவள். அவள் சிறந்த அணிகளை அணிந்திருக்கின்றாள். ஒள்ளிய நெற்றியிலே பட்டம் ஒளி பெறுகின்றது. நீண்ட குலைகள் வான்வில்லென ஒளிர்கின்றன. அவளுடைய காதுகளிலே நீண்ட குலைகள் வான்வில்லென ஒளிர்கின்றன. இடப்பக்கத்தை பொன்தோடு அசைய மார்பிலே பூண்கள் புரள அசைந்து வளையல் அணிந்த கைகளால் வர்த்தனை செய்கின்றவள் பார்த்தற்குரிய குவளை போன்ற கண்களால் சீவகனை பார்த்தாள். அங்கே அவள் சீவகனை பார்க்கின்ற அந்த அழகான காட்சியை அருமையாக திருத்தக்கதேவர் பாடலாக வடித்திருக்கின்றாள். அதாவது சிறந்த அணிகளை அணிந்திருக்கின்றாள். ஒள்ளிய நெற்றிலே பட்டம் ஒளி வீசுகின்றது. நீண்ட குலைகள் வானவில் என ஒளிகின்றன. இடப்பக்கத்தை பொன்தோடு அசைய மார்பிலே பூண்கள் புரள அசைந்து வளைகள் அணிந்த கைகளால் வர்த்தனை செய்கின்றாள். பார்த்தக்குரிய குவளை போன்ற கண்களால் சீவகனை பார்க்கின்றாள். இனி அடுத்த பாடல் 1258 பாடலுக்கு போகின்றேன். நோக்கினான் எடுங்க என்னுள்ளும் குடங்கையான் ஒன்று கொண்டு வாக்கமை உருவின் மிக்கான் வனப்பினை பருகவிப்பால் ஆக்கிய விலிய நீக்கி தனங்களா நொடுங்கண் பில்கி வீக்குவார் முறையினெற்றி வெண்முத்தஞ் சொரிந்த வன்றே. நோக்கினான் எடுங்க நெண்ணும் குடங்கையான் ஒன்று கொண்டு வாக்கமை உருவின் மிக்கான் வனப்பினை பருகவிப்பால் ஆக்கிய விலய நீங்கி அணங்கனான் எடுங்கண் பில்கி வீக்குவார் முலையினெற்றி வெண்முத்தம் சொரிந்த வன்றே. நீண்ட கண்களுடன் பார்த்தவள் உள்ளங்கையாலே முகர்ந்து கொண்டு கவிஞர்களால் புகழப்படுதல் ஆகாத வடிவில் சிறந்தவனானவன் அழகினை பருகுதலாலே இவ்விடத்தில் கண் முதலியவற்றால் ஆக்கிய தாள அறுதிகள் நீங்கின. தெய்வப்பெண் போன்ற அவளுடைய கண்கள் சிறு துவலையை வீசிட வாரினாற் கட்டப்பெற்ற மார்பு முகட்டிலே வெண்முத்தை போன்ற நீர்த்தொழிகளை சொரிந்தன. அதாவது நீண்ட கண்களுடன் பார்க்கின்றாள். உள்ளங்கையாலே முகந்து கொண்டு கவிஞர்களால் புகழப்பட ஆகாத அளவுக்கு வடிவில் சிறந்தவன் அழகினை பருகுதலால் இவ்விடத்தில் கண் முதலியவற்றால் ஆக்கிய தாள அறுதிகள் நீங்கின. இவள் தெய்வ பெண்ணை போன்று இருக்கின்றாள். அவளுடைய கண்கள் சிறு துவலை வீசிட வாரினால் கட்டப்பெற்ற அவளுடைய மார்பு முகட்டிலே வெண்முத்தை போன்ற நீர்த்துளிகள் சொலிந்தனவா. அடுத்த பாடல் 1259. செருக்கைய நடுங்கனாள திருமகன் காண்டலஞ்சி நெருக்கித்தன் முலையின் மின்னும் நிழல்மணி வடத்தை மாதர் பொறுக்கு நூல் பறிந்து சிந்தா பூவெலாம் கரிந்து வாட தருக்கிலால் காமச்செந்தி தலைக்குளச் சாம்பினாளே. செருக்கைய நெடுங்களாள திருமகன் காண்டலங்கி நெருக்கித்தன் முலையில் மின்னும் நிழல்மணி வடத்தை மாதர் பொறுக்கு நூல் பறந்து சிந்தா பூவெலாம் கரிந்து வாட
தருக்கினாள் காமச்செந்தி தலைகொளச் சாம்பினாளே. பொருதுகின்ற கயலை போன்ற நீண்ட கண்ணினாள், அதாவது நீரிலே அடிபடுகின்ற கயலை போன்று இவளுடைய நீண்ட கண்கள் ஒன்றை ஒன்று மிஞ்சி போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அரசகுமாரன் கண்ணீரை பார்ப்பதற்கு அஞ்சி தன் மார்பகங்களினாலே ஒளிவிடும் முத்து வடத்தை நெருக்கி அக்கண்ணீருக்கு ஒப்பாக நூலை அறுத்து முத்துக்களை சிந்தி அம்மாதர் மலரெல்லாம் கரிந்து வாடும்படி காமச்செந்தியை பொறுக்க இயலாதவளாய் தலை கொண்டு வருந்தினாள். அடுத்த பாட. கன்னிமை கனிந்து முற்றி காமுற கமழும் காம தின்னரும் கனியை துய்ப்பா ஏந்தலே பிறர்களில்லை பொன்னினால் உடையும் கற்பெண் உரைத்தவர் பொய்யைச் சொன்னால் இன்னிசை இவற்கலாவென் எஞ்சிடமில்லை என்றாள். கன்னிமை கனிந்து முற்றி காமுறக் கழுமங்காமத் தின்னரும் கனியை துய்ப்பான் ஏந்தலே பிறர்களில்லை பொன்னினால் உடையும் கற்பென்றுரைத்தவர் பொய்யைச் சொன்னார் இன்னிசை இவற்களால் எஞ்சிடமில்லை என்றாள். இனிய புகழுடைய இவனுக்கன்றி என் உள்ளத்தில் இடமில்லை. ஆதலினாலே கன்னித்தன்மையோடு முற்றி கனிந்து மணக்கும் காமமாகிய இனிய பழத்தை நுகர்கின்றவன் இவ்வேந்தலே. வேறு இதற்கு உரியார் இல்லை. பொருளாற் கற்பு அழியும் என்று மொழிந்தவர் பொய்மை புகன்றனர் என்று நினைத்தாள். அதாவது அவளுடைய மனசிலே அவன் மட்டும்தான் இருக்கின்றான், எனவேதான் அவனுக்கு மட்டும்தான் இந்த காமமான பழத்தை கொடுக்க முயற்சிக்கின்றேன் என்று அவள் கூடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்த பாடலை பார்க்கலாம். கருஞ்சிறை 1261வது பாடல். கருஞ்சிறப் பறவையூர்தி காமரு காலை தான் கொலிஞ்சுற உயர்த்த தோன்ற ஏத்தலரங் குருசிரான் கொலம்பெற்ற குமரனென்னாங் அறிவுயர் உற்றானின்றார் இருந்திளை அணங்கு மென்தோட் தேசிக பாவை அன்னாள். கருஞ்சிறை பறவையூர்தி காமரு காளை தான்கோ இரஞ்சுர உயர்த்த தோன்ற ஏத்தருங் குறிஞ்சிமார் ஆங்கொலம்புறார் குமரன் என்றாங் கறிவயர் உற்றான் என்றார் இருந்திளை அணங்கு மேத்தோள் தேசிக பாவை அன்னாள். இங்கே செவ்விய அணி புனைந்த அனங்கை போன்றவள் தேசிக பாவையாகிய அத்தகையவள். அருமையாக கிடைத்த இக்குமரன் பெரிய சிறகுடைய மயில் உறுதியாகிய விருப்பூட்டும் முருகவேளோ அல்லது பெரிய சுறாமினை கொடியிலேந்திய தோன்றலாகிய புகழக்கரிய காமனோ என்றெண்ணி அறிவு வருத்தமுற்று வியந்து நின்றாள். தேசிகப்பாவை போன்ற அந்நாள் என்று இந்த பாடல் கொடுக்கின்றது. அதாவது செவ்விய அணிபுனைந்த அணங்களாகிய தேசிகப்பாகவையாகிய அத்தகைய நாள் அருமையாக கிடைத்த இந்த குமரன் பெரிய சிறகுலை ஊர்ந்து செல்லும் மயில் ஊர்வீதிலே செல்லும் முருகவேளா அல்லது பெரிய சுறாமீனை கொடியிலேந்திய தோன்றலாகிய புகழுக்குரிய காமனா என்று அவள் வருத்தமுற்று வியந்து நிற்கின்றாள். அடுத்த பாடல் 1262. போதெனக் கிடந்த வாட்கண் புடைபெயர்ந் திமைந்தல் செல்லா தியாதிவள் கண்டதென்றாங் அரசனும் அமர்ந்து நோக்கி மீது வண்டரற்றுங் கண்ணி விடலையை தானுங் கண்டான் காதலிற் கழித்த துள்ளம் காளையை கொணர்மின் என்றான். போதென கிடந்த வாட்கண் புடைபெயர்ந் திமைத்தல் செல்லா யாதிவள் கண்டதென்றாங் அரசனும் அமர்ந்து நோக்கி மீது வண்டரற்றும் கண்ணி விடலையை தானும் கண்டான் காதலில் கழித்ததுள்ளம் காளையை கொணர்மின் என்றான். மலரென அமைந்த ஒளிமிகு கண் பிறழ்ந்து இமைத்தல் இல்லாது இவள் பார்த்தது எது என்றெண்ணி அவள் நோக்கின இடத்திலே அரசகுமரனும் பொருந்தி பார்க்கின்றான். மேலே வண்டுகள் முரளும் கண்ணியன் நின்ற சீவகனை அவனும் பார்த்தான். அப்போது அவன் மனம் விருப்பத்தாலே மகிழ்ந்தது. அக்குமரனை இங்கே கொண்டு வருக என்று பணியாட்களை பணித்தான். அதாவது மலர் என அமைந்த ஒளிமிகு கண் பிறழ்ந்து இமைத்தல் இல்லாத அவள் கண்களை இமைக்கவில்லை, அவனையே பார்க்கின்றாள். இவள் பார்த்தது எது என்று எண்ணி அவள் நோக்கின இடத்திலே அரசகுமாரனும் பார்க்கின்றான். மேலே வண்டுகள் முரளும் கண்ணி அணிந்த சீவகனை அவனும் பார்க்கின்றான். அந்த இளைஞனும் இங்கே பார்க்கின்றான்.
அப்போது அவன் மனம் விருப்பத்தாலே மகிழ்ந்தது. அக்குமரனை இங்கே கொண்டு வருக என்று பணியாட்களை அவன் கூப்பிடுகின்றான். அடுத்த பாடல். கை வளர் கரும்புடை கடவுளாமெனி என் கணை சிலையினோட இவன் கண்ணில்லையான் மெய்வகை இயக்கருள் வேந்தனாகுமென் இறைய முற்றவர்களும் அமர்ந்து நோக்கினார். கைவளர் கரும்புடை கடவுளாமெனி நெய்கணை சிலையினோடிவன் கண்ணில்லையான் மெய்வகை இயக்கருள் வேந்தனாகும் என்று அறையும் முற்றவர்களும் அமர்ந்து நோக்கினர். இங்கே கையிலே வளரும் கரும்புடைய கடவுளான காமன் என்றால் இவன் கையிலே எய்யும் மலரன்பும் கரும்பு வில்லும் இவனிடம் இல்லை. அதாவது இவன் காமன் என்று சொல்லி பார்த்தால் அவன் கையிலே எய்யும் மலரன்பும் இல்லை, கரும்பு வில்லும் இல்லை. இவன் வடிவின் திறனை நோக்கினால், இவனுடைய அமைப்பை நோக்கினால் இயக்கரின் அரசனை போன்றவன் ஆவான் என்று எல்லோரும் ஐயமுற்று பொருந்த பார்த்தனர். இயக்கர் கொடுமைக்காரர்கள் அவர்களுடைய அரசனை போல இவன் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றான். அடுத்த பாடல் 1264. மந்திரம் மறந்து வீழ்ந்து மாநிலத்து இயங்குகின்ற அந்தர குமரன் என்று ஆங்கு யாவரும் அமர்ந்து நோக்கி இந்திர திருவிற்கு உய்த்தார்க்கு இறைவனம் எதிர்கொண்டு ஓம்பி மைந்தனை மகிழ்வ கூறி மைத்துனர் தோழன் என்றான். மந்திரம் மறந்து வீழ்ந்து மாநிலத்து இயங்குகின்ற அந்தர குமரன் என்று ஆங்கு யாவரும் அமர்ந்து நோக்கி இந்திர திருவுக்கு உய்த்தார்க்கு இறைவனும் எதிர்கொண்டு ஓம்பி மைந்தனை மகிழ்வ கூறி மைத்துனன் தோழன் என்றான். வானில் செல்லும் மறைமொழி மறைந்து நிலைமிசை விழுந்து உலவுகின்ற வானொரு குமரன் என்று அங்குள்ள எல்லோரும் பொருந்தி பார்த்து இந்திரனை போன்ற செல்வமுடைய அரசகுமரனிடம் சேர்ந்தவர்க்கு அரசகுமரனும் எதிர்கொண்டு பேணி அவன் மகிழுமாறு பேசி நீ என் மைத்துனன் போன்ற என் விளையாட்டுத் தோழன் என்று உரைக்கின்றார். அதாவது வானில் செல்லும் மறைமொழியை மறந்து நிலத்தில் விழுந்து உலவுகின்ற வானொரு குமரன் என்று அவனை எண்ணி அங்குள்ள எல்லோரும் பொருந்தி பார்க்கும் இந்திரனை போன்ற செல்வமுடைய அரசகுமாரனிடம் சேர்ந்தவர் போன்று அரசகுமாரனும் எதிர்கொண்டு சென்று அவனை மகிழ்வித்து பேசி நீ என் மைத்துனன் போன்ற என் விளையாட்டுத் தோழன் என்று உரைக்கின்றான். அடுத்த பாடல். போதவிழ் தெரியலானும் பூங்கலர் காலினானும் காதலின் ஒருவராகி கலந்துடன் இருந்த பொழுதில் தூதுவண்டுடுத்த மாலை உணர்வு இயலந்தாங்கி போது கண்டனைய வாட்கட்புருவத்தாற் கலங்குகின்றாள் அரும்பு மலர்ந்த மாலையானான். போதவுள் தெரியலானும் பூங்கலற்காலினானும் காதலின் ஒருவராகி கலந்து உடனிருந்த பொழுதிலும் தூது வண்டுடுத்த மாலை உணர்வு பெற்றிய இளந்தாங்கி போது கண்டனைய வாட்கட்புருவத்தால் கலங்குகின்றாள் கன்னடாவில் அரும்பு மலர்ந்த இருக்கிறவங்க மாலையான். பேசுறாங்க. என்னையா? அம்மா நீங்க தொடருங்கம்மா, நீங்க தொடருங்க. உங்களை பத்தி ஒருத்தர் அங்க கன்னடாவில இருந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி சரி. அவ்வரச குமரனும் அழகிய களலணிந்த சீவகனும் காதலால் ஒருவரே போலாகி உளம் கலந்து ஒன்றாக அமர்ந்திருந்த போது முரலும் ஊதுவண்டுகள் மொய்த்த மாலை போன்றவளான தேசிகப்பாவை இனி இவனை பெற்றோம் என்று தெளிவு கொண்டு தாள அறுதிகளை திரும்பவும் ஒழுங்காக கொண்டு மலரை பார்த்தவள் போல ஒளி மிகுந்த கண்ணாலும் புருவத்தாலும் அவையை கலக்கத் தொடங்கினாள். அவள் இங்கே அந்த அரசகுமாரனையும் அவனையும் கண்டவுடன் அவள் நடனத்தை விட்டு விட்டால் போல் இருக்கிறது. ஆனாலும் அந்த அழகிய களலழிந்த சீவகனும் காதலால் ஒருவரை போலாக தெரிகின்றார்கள் அவளுக்கு. உளம் கலந்து ஒன்றாக அமர்ந்திருந்த போது முரலும் ஊதுவண்டுகள் மொய்த்த மாலை போன்றவளான தேசிகப்பாவை இந்த நடனப்பாவை இனி இவனை பெற்றோம் என்று மனத்தெளிவு கொண்டு தாள அறுதிகளை திரும்பவும் ஒழுங்காக கொண்டு அவள் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் தனது லயங்களை பாவித்து
மலரை பார்த்தவளைப் போல ஒளிமிகுந்த கண்ணாலும் புருவத்தாலும் அவையை கலக்கத் தொடங்கினாளாம். அடுத்த பாடல் 1266. 1266. தேனொகுக்கின்ற கண்ணித் திருமகளாட விப்பா ஊனுருக்குகின்ற வைவேல் ஒரு மகனும் உருமித் தோன்றி வானுகுக்கின்ற மீன்போன் மணிபரந்திமைக்கும் மார்பில் கானுகுக்கின்ற பைந்தார் காவலர் தொழுது சொன்னாள். அதாவது தேனுகுக்கின்ற கண்ணித் திருமகளாட இப்பால் உனக்கு ஊனுக்கின்ற வைவேல் ஒரு மகனு உருமியத் தோன்றி வானுகுக்கின்ற மீன்போன் மணிபரந்திமைந்து மார்பிற்கானுகுக்கின்ற பைந்தார் காவலர் தொழுது சொன்னான். தேனைச் சொரிகின்ற கண்ணி புனைந்த திருமகள் போன்ற இவள் இங்ஙனமாட இங்கு ஊனைச் சிந்தும் கூரிய வேலணிந்த ஒரு வீரன் இடியெனத் தோன்றி வானிலிருந்து சிந்திய மீன்களைப் போல மணிகள் பரவி ஒளிரும் மார்பிலே மணம் கமழும் பைந்தாரணி அணிந்த காவலனை தொழுது கூறினான். அதாவது இடையில் வந்தவன் இந்த பெண்ணின் நடனத்தை பார்த்து இங்கனம் அவள் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து இங்கு ஊனைச் சிந்தும் கூரிய வேலணிந்த அந்த வீரன் இடியெனத் தோன்றி வானிலிருந்து சிந்திய மீன்களைப் போல மணிகள் பரவி ஒளிரும் மார்பிலே மணம் கமழும் பைந்தாரணி அணிந்த காவலனை தொழுது கூறினான். கொய் தகை பொதியிற் சோலை குளவிய முல்லை மவ்வல் செய்ய சந்திமயச் சாரற் கரும்பூரக் கன்று தீம்பூ கைதரு மணியிற்றென்றெண்ணி மதுக்கலந்தூட்டி மாலை பொய்தொளி மறைந்து நங்கை கபிரையென வளர்க்கின்றாளே. கொய்தகை பொதியிற் சோலை குளவிய முல்லை மவ்வல் செய்ய சந்தி அமரச் சாரற் கற்பூரக் கன்று தீம்பூ கைதரு மணியிற்றென்றெண்ணீர் மதுக்கலந்தூட்டி மாலை பெய்தொளி மறைந்து நங்கை கபிரை என வளர்க்கின்றாளே. கொய்யத் தகுந்த பொதியில் என்னும் சோலையிலே குளவியாகிய முல்லையினையும் செம்முல்லையினையும் செவ்விய சந்தனக் கன்றினையும் இமயச்சாரலில் வளரும் கருப்புறக் கன்றினையும் தீம்பூவையும் வரிசையாக பதித்த சந்திரகாந்த கல்லினின்றும் தோன்றிய தெளிந்த நீரை தேனை கலந்து ஊட்டி மாலையை மூட்டாக கொண்டு கதிரொளியை மறைத்து புரை போல பதுமையான நங்கை வளர்க்கின்றனள் என்று இந்த பாடலுக்கு விளக்கம் கூறுகின்றார் திருத்தக்கதேவர். கொய்யத்தகுந்த பொதியில் என்னும் சோலையில் முல்லையினையும் செய்முல்லையினையும் செவ்விய சந்தன கன்றினையும் இமயச்சாரலில் வளரும் கற்பூர கன்றினையும் தீம்பூவையும் வரிசையாக பதித்த சந்திரகாந்த கல்லினின்றும் தோன்றிய தெளிந்த நீரை தேனை கலந்து ஊட்டி மாலையை மூட்டாக கொண்டு கதிரொளியை மறைத்து புரை போல பதுமையாக இந்த நங்கை வளர்க்கின்றாள் என்கின்றார். 1268வது பாடல். பவளம்கொள் கோடு நாட்டி பைம்பொனால் வேலி கோலி தவள் கதிர் முத்தம் பாய்த்தி தன் கையார் தீண்டி நன்னான் புகழ்கொடி நங்கை தன்பேர் பொறித்ததோர் கன்னி முல்லை அகல் கடற்தானை வேந்தே அணியென்று ஈன்றதன்றே. பவளங்கொள் கோடு நாட்டி பைம்பொனால் வேலி கோலி தவள் கதிர் முத்தம் பாய்த்தி தன் கையார் தீண்டி நன்னாட் புகழ்கொடி நங்கை தன்பேர் பொறித்ததோர் கன்னி முல்லை அகல் கடற்தானை வேந்தே பணியென்று ஈன்றதன்றே. கடலை போன்ற சேனையுடைய அரசே, பவளத்தை கொழுகொம்பாக நட்டு புதிய பொன்னால் வேலி வளைத்து பரவும் ஒளியையுடைய முத்துக்களை மணலாக பரப்பி தன் கையாலே தீண்டி நல்ல நாளிலே புகழ்பெற்ற கொடி போன்ற நங்கையாகிய திலோத்தமையின் பெயரை இட்டு வளர்த்ததாகிய ஒரு கன்னியாகிய முல்லை அழகிய முறுவல் போல அரும்பியது என்கிறார். கடலை போன்ற சேனையுடைய அரசரை பார்த்து பவளத்தை கொழுகொம்பாக நட்டு புதிய பொன்னால் வேலி வளைத்து பரவும் ஒளியுடைய முத்துக்களை மணலாக பரப்பி தன் கையாலை தீண்டி நல்ல நாளிலே புகழ்பெற்ற கொடி போன்ற நங்கையாகிய திலோத்தமையின் பெயரை இட்டு வளர்த்ததாகிய ஒரு கன்னியாகிய முல்லை அழகிய முறுவல் போல அரும்பியது என்று இந்த பாடல் விளக்குகின்றது. அடுத்த பாடல் 1269.
வலம்பலர் கோதை சிந்த மயிலென ஒருத்தியோடி கொம்பலர் நங்கை பூத்தாள் பொலிகெனக் குளிந்த விக்கி அம்பலர் கண்ணியார நிதியறைந்தோகை போக்கி அம்பலம் போர்த்த போலும் கடிமலர் காவு புக்காள். வலம்பலர் கோதை சிந்த மயிலென ஒருத்தி போடி கொம்பலர் நங்கை பூத்தாள் பொலிகெனக் குனிந்த விக்கீழ் அம்பலர் கண்ணியார நிதியறைந்தோகை போக்கி அம்பலம் போர்த்த போலும் கடிமலர் காவு புக்காள். முல்லை அங்கே முல்லை அரும்பியதைக் கண்டு அடுத்த பாடல் வருகின்றது. மனம் விரியும் மலர் மாலையை கண்ட கோதை, அந்த கோதை அந்த மாலையை காண்கின்றாள். சிந்த மயில் போல ஒரு பணிப்பெண் ஓடி வருகின்றாள். பூத்தாள் பொலிகவென புகழ்ந்தாள் கொம்பனையாய் வாழ்க நங்கை அலர்ந்தாள் என்று சொல்ல குனிந்த வில்லின் கீழ் அம்பு போல மலர்ந்த கண்களை உடைய பதுமை செல்வத்திரளையாக நிறைய கொள்ளுமாறு பறையறைந்து மகிழ்ச்சியை பலரும் அறிவித்து கம்பளத்தை போத்தாற் போலும் மணமலர் நிறைந்த பொழிலை அடைந்தாள். அவள் அங்கே மகிழ்ச்சியால் அவளுடைய மகிழ்ச்சியோடு அவள் அந்த மாலையை கண்டதினால் என்ன ஒரு மயிலை போல ஓடி வந்து அவள் பூக்கின்றாள். ஒரு பணிப்பெண் ஓடி வந்து அவளை புகழ்கின்றாள், பொலிகவென்று புகழ்கின்றாள் என்று இந்த பாடல் செல்கின்றது. அடுத்த பாடல் 1270வது பாடல். நறவிரி சோலையாடி நான்மலர் குரவம் பாவை நிறைய பூத்தணிந்து வண்டும் தேன்களம் நலன்று பாட விரை வளை தோழி மற்றொன் தோழியீரென்று சேர்ந்து பிறரும் பாவை கொள்வார் பெரிய தோணியினாலே. அதாவது நறவிரி சோலையாடி நான்மலர் குரவம் பாவை நிறைய பூத்தணிந்து வண்டும் தேனுகளும் நலன்று பாட இறைவளை தோழி மற்றொன் தோழியீரென்று சோர்ந்து பிறலரும் பாவை கொள்வாள் பெரிய தோணினாலே. அந்த பொழிலை அடைந்தாள் அவள். தேன் மலர்ந்த பொழிலிலே விளையாடி நான் மலரையுடைய அந்த பொழிலில் பாவையை நிறைய பூத்தூவிட வண்டும் தேனும் நிழல் செய்து பாடிட நிறைந்து மலர்ந்து அணிய கீற்றுக்களுடைய வளையல் அணிந்த தோழினால் இப்பாவை என் தோழி என்றுரைத்து கிடைத்தற்கரிய குறாமலரை கொள்வதற்கு அதனை தழுவி பெரிய தோளை நீட்டினாள். இவள் அங்கே அந்த பொழிலை அடைகின்றாள். அங்கே அவளுடைய தோழிகளோடு விளையாடுகின்றாள். நிறைய பூத்தூவி விளையாடுகின்றார்கள். நிறைந்த மலர் இருப்பதை காண்கின்றாள். இந்த பாவை இவள் என் தோழி என்று சொல்லிக்கொண்டு அங்கே பூத்திருந்த குறாமலரை கொய்வதற்காக அவள் தன்னுடைய பெரிய தோளை நீட்டுகின்றாள். 1271 நங்கை தன் முகத்தை நோக்கி நகைமதி இதுவென்று எண்ணி அங்குரை அரவு தீண்டி அவ்வையோ வென்ற போக கொங்கலர் கோதை நங்கை அடிகளோ வென்று கொம்பு செங்கையற் கண்ணி தோழி திருமகட் சென்று சேர்ந்தாள். நங்கை தன் முகத்தை நோக்கி நகைமதி இதுவென்றெண்ணி அங்குரை அரவு தீண்டி அவ்வையோ வென்ற போக கொங்கலர் கோதை நங்கை அடிகளோ வென்று கொம்பேர் செங்கையற் கண்ணி தோழி திருமகட் சென்று சேர்ந்தாள். இவள் அங்கே அந்த குறாமரத்திலே பூ பறிக்கப் போகின்றாள். அப்போது குறாமரத்தில் வாழும் பாம்பொன்று பதுமையின் முகத்தை பார்த்து இது மறவில்லாத ஒளியுறு திங்கள் என்று நினைத்து, அங்கே திருக்குறளிலே வரும் திங்களை பாம்பு கொன்றற்று என்று அந்த அந்த அழகை இங்கே திருத்தக்கதவர் கொண்டு வருகின்றார். இவளுடைய முகத்தை மறவில்லாத ஒளியுறு திங்கள் என்று நினைத்து அவள் முகத்திலே தீண்டாமல் அவள் கையிலே தீண்டியதாக, அவள் முகத்திலே தீண்டாமல் அவள் கையிலே அந்த குறாமரத்தில் இருந்த பாம்பு தீண்டுகின்றது. பதுமை போன்ற அம்மாவோ என்று செல்ல மனம் விரியும் மலர் மாலையாய் திலோத்தமையர் வந்தாரோ என்று வினவிட பூங்கொம்பை போன்ற செவ்வரி நிறைந்த பரந்த கயல் போன்ற கண்ணியலான தோழி போன்றவளான திருமகள் பதுமையுடன் போய் சேர்ந்தாளாம். இங்கே அந்த பாம்பு அவளுடைய அழகை பார்த்து, அவளுடைய முகத்தின் அழகை பார்த்து அவள் முகத்திலே தீண்டாமல் அவள் கைகளிலே தீண்டியதை அழகாக எடுத்து சொல்கின்றார் திருத்தக்கதவர். இந்த தீண்டியதனால் பதுமை போன்ற அம்மாவோ என்று அவர்கள் வியந்து அந்த மலர் மாலையாய் இருக்கும் திலோத்தமையார் வந்தாரோ என்று வினவி பூங்கொம்பை போன்ற செவ்வரி நிறைந்த கயல் போன்ற கண்ணினாலான தோழி போன்றவள் போன்ற திருமகள் பதுமையுடன் போய் சேர்கிறாளாம். அடுத்த பாடல் 1272. அடிகளுக்கிரஞ்சி ஐய அடிகளை தொழுது நங்கை
அடிகளை புல்லியார தழுவிக்கொண்ட அவ்வை மாறை கொடியனா என்னை நாளும் இணையென தழுவிக்கொண்டு மிடைமின்னிலத்தைச் சேர்ந்தாள் வேந்த மரளும் கென்றான். அடிகளுக்கிரஞ்சிய ஐய அடிகளைத் தொழுது நங்கை அடிகளை புல்லியார தழுவிக்கொண்ட அவ்வை மாறை கொடியனா என்னை நாளும் இணையெனத் தழுவிக்கொண்டு இடைமின்னிலத்தைச் சேர்ந்தாள் வேந்த மற்றருக என்றாள். கொடி போன்றவளே, எந்தையாகிய தனபதி மன்னரை தொழுது எம் தமையனாகிய உலோகபாலனுடைய அடிகளை வணங்கி நத்தாயை நன்றாகத் தழுவி மற்றை தாயாரையும் புல்லிக்கொண்டு என்னை எப்போதும் நினைப்பாயாக என்று கூறி மின்னொடு செறிந்த மின்னலைப் போல நிலத்திலே சோர்ந்து விழுந்தாள். இளவரசி அருள் செய்க என்று வந்த வீரன் கூறினான். அவள் பாம்பு தீண்டியதால் அவளுக்கு மயக்கம் வருகின்றது. அவள் கீழே விழுகின்றாள். அப்போது இளவரசி அருள் செய்க என்று அந்த வந்த வீரன் அவள் அரசனை பார்த்து கூறுவதாக முடிக்கின்றார் இந்த பாடலை. அடுத்த பாடல் 1273. பதுமையை பாம்பு தீண்டி என்றலும் பையுளைதி கொதிநுனை வேலியானும் கிறுக்கென குருசிலேகி கதுமெனச் சென்று நோக்கி காச்சினங்கடிதற்கொத்த மதிமிகு தவல நீக்கு மந்திரம் பலவும் செய்தான். பதுமையை பாம்பு தீண்டி சென்றலும் பையுளைதி கொதிநுதி வேயினானும் கிறுக்கென குருசிலேகி கதுமெனச் சென்று நோக்கி காச்சினங்கடிதற்கொத்த மதிமிகு தவல நீக்கு மந்திரம் பலவும் செய்தான். இங்கனம் பதுமையை பாம்பு தீண்டியது என்றவுடன் வருத்தமுற்று காய்ந்த கூறிய வேலினாய் இங்கேயே இருப்பாயாக என்று கேட்டுக்கொண்டு லோகபாலன் அரண்மனைக்கு சென்று விரைந்து பதுமை இருக்குமிடம் போய் பார்த்து நஞ்சின் கடுமையை போக்குதற்கு உரிய அறிவினால் நுனித்து அறிந்து துன்பத்தை நீக்குதற்குரிய மந்திரத்தை கூறி மருந்துகள் பலவற்றை செய்தான் என்கின்றார். அதாவது அவர் பதுமையை பாம்பு தீடியது என்று சொல்லி அறிந்தவுடனே வருத்தமுற்று அங்கே சென்று அரண்மனைக்கு சென்று விரைந்து பதுமை இருக்கும் இடத்தை போய் பார்த்து நஞ்சின் கடுமையை போக்குதற்கு தனது அறிவுக்கு தெரிந்த அளவுக்கு நுனித்து அறிந்து தன்னுடைய மந்திரத்தை கூறி அந்த பல வகை மருந்துகளையும் செய்கின்றானாம். அடுத்த பாடல் 1274. வள்ளரான் வல்ல ஒட்டா மாட்டினன் மற்றுமாங்க உள்ளவர் ஒன்றதாத செயற்செய உருகேளா தன்னிலை பூணினாள் காவியுண்டில்லை என்ன வெள்ளையிற்றரவு காண்ற வேகம் மிக்கிட்டதன்றே. வள்ளரான் வல்ல ஒட்டி மாட்டினான் மற்றுமாங்க உள்ளவர் ஒன்றலாத செயற்செய உருகோளா தண்டிலை பூணு நாளி காவியுண்டில்லை என்ன வெள்ளையிற்றவரு அரவு காண்ற வேகமி மிக்கிட்டதன்றே. உலகபாலன் தான் கற்றுத் தெரிந்த அத்தனை விஞ்ஞானங்கள் யாவற்றையும் செலுத்துகின்றான். மேலும் அங்கு உள்ளவர் எல்லோரும் பல வகையாக என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு ஒருவனவற்றை செய்ய அவற்றை கேளாமல் கூறிய இலை வடிவமான பூநூலுடைய ஆளுக்கு உயிர் உண்டு இல்லை என்னும்படி வெண்மையான பற்களையுடைய பாம்பு ஊத்த நஞ்சின் வேகம் மிகுந்ததான். அவளை தீண்டிய அந்த பாம்பின் விஷம் அவளுடைய உடம்பு தீண்டிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் உலோகபாலன் தனக்கு தெரிந்த அத்தனை விஞ்ஞைகளையும் கற்று அவற்றை அவளுடைய உடலிலே செலுத்துகின்றான். எல்லோரும் அவளை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவளுடைய அந்த உடலிலே பாம்பின் நச்சு ஏறிக்கொண்டிருக்கிறது என்று இந்த பாடல் கூறுகின்றது. இறுதியாக இறுதி பாடல் 1275. பைங்கதிர் மதியம் என்று பகையடு வெகுளினாக நங்கையைச் செற்ற தீங்கு தீர்த்து நீர் கொண்மினாடும் வங்கமாய் நிதிய நல்கி அகட்டரு மணி செய்மான்றே எங்களுக்கிறைவன் என்றாங் கிடிமுற செருக்கினானே. பைங்கதிர் மதியமென்று பகையடு வெகுளினாக நங்கையைச் செற்ற தீங்கு தீர்த்து நீர் கொண்மினாடும் வங்கமா நிதிய நல்கி அகட்டரு மணி செய்மான்றே எங்களுக்கிறைவன் என்றாங்கி இடிமுற செருக்கினானே. புதிய கதிர்களையுடைய குற்றமில்லாத திங்கள் என்று எண்ணி மறுவுற்ற திங்களாகிய பகையை கெடுக்க எண்ணி வெகுண்ட நாகம் பதுமையை இங்கு கையிலே கடித்தது. மணிகள் இழைத்த குதிரை பூட்டிய தேரையுடைய எங்கள் அரசன் தனபதி நஞ்சை தீர்த்துவதற்கு நாடும் கலம் தந்த செல்வமும் கொடுத்து
பதுமையையும் அளிப்பான். நஞ்சை போக்கும் ஆற்றலுடைய இரும் நீக்கி அவற்றை ஏற்றுக்கொண்மின் என்று உரைத்து அந்த நகரெங்கும் இடியென முரசு அறிவித்தான். அதாவது புதிய கதிர்களை உடைய திங்களென்று எண்ணி, அதாவது சந்திரன் என்று எண்ணி மறுவுற்ற திங்களாகிய பகையை கெடுக்க எண்ணி, இங்கே அந்த திங்கள் மறுவுற்று இருக்கிறது என்றதனால் வெகுண்ட நாகம் பதுமையை இங்கு கையிலே கடித்தது. மணிகள் இழைத்த குதிரை பூட்டிய தேரையுடைய எங்கள் அரசன் தனபதி நஞ்சை தீர்த்தவருக்கு நாடும் கலம் தந்த செல்வமும் கொடுத்து பதுமையையும் அளிப்பான். நஞ்சை போக்கும் ஆற்றலுடையீர் நீக்கி அவற்றை ஏற்றுக்கொள்ளும் என்று உரைத்து அந்த நகரெங்கும் இடியென முரசு அறிவித்தானாம். இப்பொழுது இந்த பாடல் இத்தனை 25 பாடலையும் நான் பாடி முடித்து விட்டேன். இந்த முடிவுரையாக நான் சொல்ல விரும்புவது, சிவக சிந்தாமணி அமைச்சரை ஆய்ந்து தெளிதல் வேண்டும். பெண் வழிச்சேரல் பெருந்துன்பம் விளைவிக்கும். தன்னாட்சியர் கட்டளைப்படி நடத்தல் வேண்டும். பகையை வெல்ல காலமும் இடமும் வரும் வரை யாரிடமும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். நன்றி மறவாது இருத்தல் வேண்டும் என்று பல சிறந்த பண்புகளை உணர்த்தி நிற்கும் நூலாக எங்களுக்கு தெரிகின்றது. அத்துடன் சீவகன் 8 பெண்களை மணந்தாலும் அவனை ஒரு காமுகனாக அன்றி சிறந்த மன அடக்கம் கொண்டவனாகவே திருத்தக்கதவர் அவனை சித்தரிக்கின்றார். இவ்வாறு பல பெண்களை மனம் புரிந்ததன் மூலம் பண பலத்தையும் படை பலத்தையும் பெருக்கிக் கொண்டு அரச பதவியை அடைந்த சீவகன் தொடர்ந்து 30 ஆண்டுகள் நீதியுடன் ஆட்சி செய்துவிட்டு அந்த ஆட்சி பொறுப்பை தன் மகனிடம் அளித்துவிட்டு துறவரம் பூண்டு முத்தி பெறுவதையும் இந்த நூல் அருமையாக கூறுகின்றது. அனைவரும் இந்த இலக்கியத்தை நயத்தை சுவைத்து மகிழலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த சென்னை செந்தமிழ் மன்றம் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் என்னுடைய இந்த உரையை கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, என்னால் இயன்றவரை இந்த பொழிப்பை செய்திருக்கின்றேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமா நீங்க 50 நிமிஷத்துக்கு மேல கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு பாட்டையும் 2 முறை படிச்சு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லி, அதுவும் தொடக்கத்துல வந்து இந்த காப்பியத்துல வருகின்ற அத்தனை கதாபாத்திரங்களையும் பட்டியலிட்டு மிக அழகாக அதை சொல்லி காப்பியத்தினுடைய கருப்பொருளையும் மிக அற்புதமாக சுட்டிக்காட்டி தங்களுடைய உரையை தொடங்கி அற்புதமாக நிறைவு செய்து இந்த காவியத்தினுடைய பயனையும் முழுக்க சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். ஒரு 8 நிமிடம் இருக்கின்றன, எல்லாரும் பேசலாம். வணக்கம் புஷ்ப சகோதரி. நான் எதிர்பார்க்கல, ஓடி ஓடி நான் ரவி ஜெகதீஷ். சொல்லுங்க. ஓடி ஓடி திரிஞ்சாலும் பாட்டு நல்ல வடிவா வந்து சொல்லி இருக்கிறீங்க, நல்லா இருக்கு. நன்றி அக்கா, நன்றி நன்றி, வணக்கம். இப்போ அம்மா வணக்கம்மா. வணக்கம் அம்மா, வணக்கம். நான் வந்து இப்போ நீங்க புத்தக வெளியீடு ஒண்ணு போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன் உங்களோட இதெல்லாம். நான் அப்படியும் அவ்வளவு வேலையிலயும் இங்க சீவக சிந்தாமணிக்கு நீங்க ஒரு 3-4 நாள் பேர் கொடுத்துருக்கீங்க பார்த்தேன். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. சிறப்புமா, ரொம்ப சிறப்புமா, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இல்லையம்மா ஐயா, எனக்கு நூல் வெளியீடு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஐயா கேட்டபோது ஐயாவுக்கு அந்த நேரங்களில் நிறைய கவிஞர், அதாவது பேச்சாளர்கள் இருக்க இல்லை. அப்போ முந்தின சிலப்ப மணிமேகலைக்கு நான் வந்து ஐயாவுக்கு பங்களிப்பு செய்திருந்தேன். அப்போ அந்த இதில் ஐயா என்னோட கேட்டபோது அவருக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் நான் ஜெயா ரவி அம்மா அக்கா சொன்னது போல் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். யாழ்ப்பாணம் நின்று யாழ்ப்பாணத்துலேருந்து வாஷிங்டன் போய் வாஷிங்டன் இங்கே வந்து இங்கே என்னுடைய நூல் வெளியீடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை, நாளண்டைக்கு திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மிசிசாகாவில் இருக்கிற ஆலயத்தில் என்னுடைய நூல் வெளியீடு. இருந்தாலும் நமக்கு ஒரு கடமையாண்டு எடுத்துட்டோம்னா அதை நிச்சயமாக செய்து முடிக்கணும். ஐயாவை நட்டனது கடியில் விடக்கூடாது. அதுக்காக என்னால் இயன்ற அளவுக்கும் இந்த சொற்பொழிவை ஆற்றி முடிச்சிருக்கிறேன். நன்றி, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி அம்மா. நன்றி.
சான்றோர் பெருமக்களே, யாரும் பேசலன்றதுனால நான் பேசுறேன். செல்வராசு, லதா செல்வராசு அம்மையார் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்கம்மா. நன்றி அம்மா, நன்றி நன்றி. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓ, பல சிறப்புகள் நிறைந்த சந்திராப நகரினை அடைந்தான் சீவகன். இப்படி தொடங்கி ரொம்ப அற்புதமாக திருமால் போல் கம்பீரமாக உள்ளே நுழைகிறான். திருமாலை வந்து ரொம்ப ஆண்டாள் சொல்லுவாங்க, எப்படி அவன் வரான் திருமணத்துக்கு வந்து வருகின்ற அந்த காட்சியை சொல்லுவாங்க. அந்த வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு 500 யானை, அந்த அடுத்த பக்கம் ஒரு 500 யானை, அப்படியே நடுவுல கம்பீரமாக வருகின்றான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஆண்டாள் பாடுவாங்க. வாரணம் 1000 சூழ வலம் செய்து. அது போல ரொம்ப அழகா திருமால் போலவே கம்பீரமாக உள்ளே நுழைகின்ற அந்த சீவகனுடைய அழகை ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டி, நாடகம் நடைபெற அப்படி உள்ள போன உடனே ஒரு அற்புதமான காட்சியை அங்க பார்க்கிறான். அவன் அந்த இடத்துல உள்ள நுழையும் போது ஒரு காட்சி தோன்றுகிறது. அதை கூட அம்மையார் ரொம்ப அற்புதமாக இங்க வந்து சுட்டி காட்டினாங்க. சூரியனை வந்து ஒரு காகம் அப்படியே சுற்றி வருவதை போல அந்த பாட்டு ரொம்ப அழகா 52வது பாட்டிலேயே அதை சொல்லியிருந்தாங்க. வளமாக வரும் அந்த சுற்று வந்து இவருக்கு நன்னிமித்தமாகவே தோன்றுகிறது. அந்த சகுனம் வந்து அங்க வந்து நல்லா தெரியுது அப்படின்றது. சகுனம் பத்தி பேசினா நிறைய பேசலாம் நம்ம. ஏன்னா முல்லைப்பாட்டு இப்படி சங்க இலக்கியங்கள்ல நிறைய இருக்கு. அதுவும் 10 பாட்டுல நிறைய இருக்கு. நாடகம் நடைபெற அவன் உள்ள நுழைஞ்சி அப்படி உள்ள வந்த போது அங்க பார்த்தா அழகான காட்சிகள், நாடகம் அப்படியே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இன்னிசையும் அழகியினுடைய ஆடலும் ரொம்ப அவனுடைய உள்ளத்தை கவர்ந்ததாகவும், அந்த ஆடலை கண்டு வெண்ணெய் என உருகிய ஆடவர்களுடைய தன்மையும், இவள் தேவலோக பெண்ணோ என்று ஏக்கம் கொண்ட அளவிற்கு அவளுடைய அழகையும் திருத்தக்க தேவர் ரொம்ப அற்புதமாக வர்ணித்திருப்பார். அப்பேற்பட்டவள் சீவகனை காணுகிறாள். அப்படி சீவகனை கண்ட போது அவள் அவனுடைய அழகில் மயங்கி போகிறாள். சீவகனை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க, இவன் தேவலோகத்தை மனிதன் போல தெரிகிறது. அவன் தேவலோகத்திற்கு போகிற மந்திரத்தை மறந்துட்டு கீழே விழுந்து இங்கிருந்து உலாவிக் கொண்டிருப்பதை போல தோன்றுகிறது. இப்படி நல்லா பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக அதையெல்லாம் எடுத்துக்காட்டி, வெண்முத்துக்கள் என சிதறிய கண்ணீர் துளிகள் அவளுக்கு அப்படி சீவகனை கண்டு ஏங்கியவளானால், நெஞ்சில் வேறு எவர்க்கும் இடமில்லை, என் நெஞ்ச மனசுக்குள்ள வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட அந்த முடிவு, தேசிக பாவையினுடைய திகைப்பு, இப்படி ரொம்ப அழகாக மன்னன் சீவகனை காணுகிறான். சீவகனை வியப்புடன் நோக்குகிறான். சீவகன் உலோகபாலனுக்கு தோழன் ஆகிறான். அதுக்கடுத்து நடனத்தில் மயங்கிய சீவகனும் உலோகபாலனும் இப்படி வீரம் தந்த துன்பச் செய்தி, வீரன் தந்த துன்பச் செய்தி என்னன்றதையும் மிக அழகாக எடுத்துக்காட்டி, பதுமைக்கு வளர்க்கும் சோலையின் அழகு, திலோத்தமை என்னும் முல்லை கொடி அரும்புகள் மலர்ந்ததை கண்டு மகிழ்ந்திருத்தல், பதுமையின் தோழியாகிய குரவ மகளிர், இங்க வந்து ரொம்ப அழகா அந்த செய்தியை எடுத்து காட்டுவாங்க. அந்த பதுமையாருக்கு வந்து நட்டு வச்சிருக்கிற அந்த முல்லை கொடி பூ பூத்துருச்சு வாங்கன்னு சொல்லுகிற அந்த இடம் எல்லாம் ரொம்ப அற்புதமாக அதை சுட்டி காட்டுகிற திருத்தக்க தேவர் அந்த குறியீடுகளால் ரொம்ப அழகா சுட்டி காட்டுறாரு. அது பதுமையை தீண்டிய அந்த பாம்பு, அதனால் மயங்கி அவள் சாய்ந்து கிடப்பது, இப்படி பதுமைக்கு மருத்துவம் பார்த்த அவருடைய தந்தை உலோகபாலன்
பலனளிக்காத மருத்துவமும் மந்திரமும், அதுக்கு அடுத்தது பரிசினை அறிவித்து இதை யார் இந்த நஞ்சினை நீக்கி அவளை உயிர் பிழைக்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு நாட்டினுடைய ஒரு பகுதியையும் தரேன்னு சொல்றான். நாட்டினுடைய ஒரு பகுதியை மட்டும் இல்ல, கப்பல்ல கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிற செல்வத்தையும் தரேன். முரசு அறிவிக்கிறவன் இன்னும் சொல்றான், அந்த மகளையும் திருமணம் செய்து வைக்கிறேன்னு அரசன் சொன்னதை சொல்லிட்டு இன்னும் தருவார். நீங்க இந்த இத காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா, பதுமையார காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி முரசு அறைகின்ற அந்த செய்தியோடு ரொம்ப அற்புதமாக அம்மையார் நிறைவு செய்திருக்கிறார். அம்மையார் அவர்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் அவர்களுடைய ஆசையோடு அம்மையாருக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. ஏன்னா உங்களுடைய வேலையில இந்த நன்றியெல்லாம் ரொம்ப சாதாரணமானது. அதனால தமிழுக்காக ஒதுக்கிய தமிழ் மகளை வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, நன்றி நன்றி. என்னால் உங்களுடைய நிகழ்வு தடப்படக்கூடாது, அதனால என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன். தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். நல்லா ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி. மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சான்றோர் பெருமக்களே, நாம அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம். ரொம்ப அழகாக இந்த ஐம்பத்தி 3வது அமர்வு ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்தார்கள் அம்மையார் டாக்டர் புஷ்பா கிறிஸ்டி அம்மையார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 54வது அமர்வு. இந்த 54வது அமர்வை நமக்கு இசையோடு வழங்க காத்திருக்கிறார் திருமதி சாந்தி சுகுமாரன். அவங்க முன்னாள் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள். தற்போது அஞ்சலக முகவராக அவர் பணியாற்றி வருகிறார். அது மட்டுமல்ல, தமிழ் ஆர்வலராகவும் விளங்குவதனால்தான் நமக்கு இந்த உரையை வழங்குகிறார். அவர் காஞ்சிபுரத்தில் வசித்து வருகிறார். காஞ்சி ரொம்ப அற்புதமான ஒரு நகரம். வாய்ப்பு கிடைப்போரெல்லாம் சென்று காஞ்சிபுரத்தில் சுற்றி வாருங்கள். காஞ்சிபுரத்தை சொல்லும்போது ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவாங்க. வருடத்தில் 365 நாட்களில் 364 நாட்கள் திருவிழா கோலமாகவே இருக்குமா. ஏதாவது ஒரு மூலையில, ஏதாவது ஒரு இடத்துல திருவிழா நடந்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு கோவில்ல அப்படின்னு சொல்லுகிற வழக்கத்தை எல்லாம் செவியுற்று இருக்கிறேன். சில நிகழ்வுகளையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நகரத்திலிருந்து அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இவ்வளோ பேசிட்டு நான் ரெக்கார்டிங் போடாத விட்டுட்டேன். அது ஏனோ நிக்க மாட்டேங்குது.